பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர், அரசியல் விமர்சகர் திருமிகு மஞ்சுளா அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். திருப்பூர்லேருந்து ஒரு செய்தியை பார்த்துருந்தோம். அதாவது வரதட்சணை கொடுமையால் ஒரு மணப்பெண் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்ற விஷயம். 300 சவரன் நகை கொடுத்து 70 லட்ச ரூபாய்க்கு கார் கொடுத்து 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு மேலேயும் வரதட்சணை அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்திருக்காங்க. அதை அவங்க வாய்ஸ் நோட்டாகவும் பதிவு பண்ணி தன்னுடைய அப்பா கிட்ட அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மருந்து குடிச்சிட்டே இறந்துருக்குறாங்க. இது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம மனசுக்குள்ளே மூளைக்குள்ளே ஆணாதிக்கம் அப்படின்ற உணர்வை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம புகுத்திட்டோம் அப்படின்றதனுடைய விளைவு தான். இது வந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து அந்த பெண் படிச்சிருக்கிறாங்க, நல்ல வந்து ஒரு அந்தஸ்து, சமூக அந்தஸ்தும் சரி, அதே மாதிரி பொருளாதார நிலையிலையும் சரி, அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற வீட்லேயே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போது படிக்காமல் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? அப்போது இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், கூட படுக்கிறவங்க கிட்ட நம்ம பணம் கேட்குறோமோ இல்லை பொருள் கேட்குறோமோ அதுக்கு பேர் என்ன? அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இந்த பொண்ணை வந்துட்டு ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து இத்தனை சவரன் போட்டிருக்கேன், அப்புறம் கார் வாங்கி கொடுத்துருக்குறேன், இவ்வளோ கோடியில் செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அப்போது அந்த பெண்ணோட படுக்கிறதுக்காக இந்த அளவுக்கு இவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த ஆண் மகனுக்கு பேர் என்ன? அதை இது வரைக்கும் இந்த சமூகம் யோசிச்சிருக்கா என்னன்னே எனக்கு தெரியல. இதில் ஓயாமல் நம்ம மறுபடியும் பார்க்குறது என்ன அப்படின்னா, குடும்பமானம், குடும்ப கௌரவம், அடுத்தது 3 முடிச்சு போட்டால் அது வந்து வெகுமானம், 6 முடிச்சு போட்டால் அது அவமானம். இந்த மாதிரி ஒரு பாட்டை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம சமூகம் இப்படித்தான் இருந்ததா? தமிழ்ச்சூழல் இப்படி தான் இருந்தா? இன்றைக்கி சில பேர் வந்து பதறி போய் பேசுகிறான். என்னன்னா, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு வந்தால், ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வந்தால் பெண்கள் மயங்கிடுவாங்க. இது எவ்வளோ ஒரு கொச்சையான விஷயம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய அந்த சமூக, அதாவது சாதி ரீதியான ஒரு நிலைப்பாட்டை அல்லது உங்களுடைய சொத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு பெண்ணை ஓயாமல் நீங்கள் வந்து பலி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இது நம்முடைய தமிழ் சமூகம் கிடையாது. நம்ம தமிழ் சமூகத்தினுடைய திருமணம் எப்படி நடந்தது, நம்முடைய தமிழ் சமூகத்தில் பெண்களுக்கான உயர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இன்றைக்கி வந்திருக்கு. இப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஆரியர்களினுடைய அவங்களுடைய அவங்க இம்போஸ் பண்ண இந்த பழக்க வழக்கம் தான். நம்ம இடத்துல பரிசம் போட்டு கல்யாணம் பண்ணுறது தான் நம்ம வழக்கமாக பார்த்துருக்குறோம். பரிசம் போடுதல் என்பது பெண் வீட்டாருக்கு அந்த பையன் வீட்டில் இருந்து கொடுக்கறது. ஏன்னா ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து இந்த அளவுக்கு வந்து உருவாக்கி உங்கள் வீட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ பெண் வீட்டில் எவ்வளோ பெரிய நஷ்டம் இல்லையா? அவங்க எவ்வளோ பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க. அந்த இழப்பை எதனாலும் ஈடு செய்ய முடியாது. ஆனால் குறைந்தபட்சமாக ஏதோ ஒன்று வந்து நம்ம கொடுத்து எப்படியாவது உங்களுடைய மகளை வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிற பரிசம் போடக்கூடிய வழக்கம்தான் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்னவா இருக்குது? அது அப்படியே வந்து மாறி போச்சு அப்படின்னா எந்த காலகட்டங்களில் மாறுச்சு? அதை மாற்றியவர்கள் யார்? அதை மாற்றியதற்கு யாரெல்லாம் ஒத்து ஊதுனாங்க? அதுதான் இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு இந்த தற்கொலைகளும் கொலைகளும் நடப்பதற்கு காரணம். இன்னும் கேட்டால் பாலியல் ரீதியான அத்துமீறல்களும் வன்முறைகளும் நடப்பதற்கு யார் காரணம்? இப்படி தான் இருந்ததா? இந்த சமூகம் அப்படியான ஒரு சமூகம் இல்லையே. பெண்களை வந்துட்டு தெய்வமாக மதித்த சமூகம் தான் இந்த சமூகம். அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அப்போது அதனுடைய வேரில் ஒரு கோளாறு நடந்திருக்கு. வேரில் வந்து கோளாறு நடக்காமல் மேலே இருக்கக்கூடிய கிளைகளில் இந்த மாதிரி அநீதிகள் நடக்கவே நடக்காது. அப்போது வேரில் இருந்து நம்ம வந்து வேர் சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியில் இருந்துகிட்டு இருக்கோம். சில பேர் வந்து பேசுகிறாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த திட்டம்லாம் இன்றைக்கி போயிடுச்சு. அப்போது இன்றைக்கி அரசாங்கம் எதை நோக்கி நம்மை நகர்த்துகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. நீங்கள் தாலிக்கு தான் ஒரு பெண்ணை வந்து வளர்க்குறதே எதுக்குன்னா கல்யாணத்துக்காக தான். இது எவ்வளோ பெரிய அவமானம் இல்லையா? அப்போ ஆண்கள் என்ன? அப்போ பெண்கள் என்பவர்கள் அந்த ஆண்களுக்கான ஒரு பாலியல் பொருள். அவங்க நினச்சாங்கன்னா இவங்க போகணும், அவங்க நினச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதிலேருந்து ஒரு மாற்று எண்ணத்துக்காகத்தான் படிக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை எத்தனை பேர் விமர்சனம் பண்ணாங்க? அவங்கெல்லாம் யாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது ஒரு பெண்ணை வந்து கல்யாணத்துக்காகத்தான் அப்படின்ற ஒரு மனநிலையிலேருந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் வந்திருக்கு. ஏன் வந்து இந்த கல்யாணத்தை நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, தந்தை பெரியார் தான் ஒரு முறை சொல்கிறார், கல்யாணமே ஒரு நாள் வந்து கிரிமினல் குற்றமாக மாறப்போகுதுன்னு. என்னடா மனுஷன் இப்படி பேசுகிறாரு? கல்யாணம் 1000 காலத்து பயிர்,
கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது, வாழையடி வாழையாக. வாழையடி இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதுவே வந்து வரணும், இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்களே. இவர் என்னடானா சாதாரணமாக போகிற போக்கில் இது வந்து கிரிமினல் குற்றமாக மாறப்போகுதுன்னு. அப்போ அவங்க உதாரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கட்டத்தில் 4-5 கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றது தப்பாக இல்லை, ஆனால் அதுக்கப்புறமா ஒரு கல்யாணத்துக்கு மேலே நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது குற்றம். ஒருவேளை முதல் மனைவி இறந்திருந்தால் அல்லது முதல் மனைவி வந்து ஒருவேளை சம்மதம் தெரிவித்திருந்தால், வேறு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போது தந்தை பெரியார் அதை தான் சொல்கிறார். ஒரு கட்டத்தில் 4-5 திருமணம் என்பது சரியானதுன்னு சொன்னப்போ, இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் குற்றமாச்சு இல்லையா? அந்த மாதிரி இந்த திருமணங்கள் கூட கிரிமினல் குற்றமாக மாறினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு சொன்னார். இப்போ இன்னைக்கு அந்த நிலைமைக்கு தானே வந்து நிற்கிறோம். அதான் அது என்ன மீனிங்னா, 2 மனசு சேரதை தாண்டி அங்கே பல்வேறு விஷயங்கள் செயல்படுது, சாட்சி சம்பிரதாயங்கள் செயல்படுது அப்படிங்கிற விஷயம். இதில் வந்துட்டு பார்க்கும்போது இதுதான் இந்த விவாதம் வந்து எதை உண்டு பண்ணியிருக்குது அப்படின்னா, கல்யாணம் அப்படிங்கிறது வந்துட்டு 2 பேர் சேரது மட்டும் இல்லை, அதை சுற்றி நிறைய கமாடிட்டிஸ் இருக்குது. இப்போ அவர் பொண்ணோட அப்பா வந்துட்டு பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் கூட வந்துட்டு உறவாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அதுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கை மாத்தா வந்துட்டு சவரன் கொடுக்கறது, கார் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு கமாடிட்டி செயல்படுறதுல சுற்றி அது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபெயிலியர். இது என் ஜாதியிலே இருக்கணும், எனக்கு வந்து அதாவது குடும்ப பெருமை இருக்கணும். குடும்ப பெருமை என்னன்னு எனக்கு தெரியல, வரதட்சணை கேட்கறதான் குடும்ப பெருமையெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ இந்த சூழலில் கூட மாப்பிள்ளைக்கு வந்து சரியான ஒரு வேலை இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலை. அவங்க அப்பா சொன்ன வாக்குமூலத்தின்படி அவங்களுக்கு ஏதோ ஒரு லட்சக்கணக்கில் வாடகை மட்டும் வருது. வாடகை வருதுன்னா நான் என்ன கேட்குறேன், அப்போது வேலைக்கு போகாத ஒரு நபரை நீங்கள் வந்து மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எந்த இடத்துல ஒருத்தர் அவர்களுக்கான வேலையை செய்யலையோ அவங்க மண்டைக்குள்ளே வேறு ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும், வேறு ஏதாவது வந்து துன்புறுத்தக்கூடிய ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போது இவங்க மூளைக்குள்ளே ஏதோ ஒன்று தப்பாக ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன காரணத்துக்காக ஒரு சரியான வேலையில் இல்லாத ஒருத்தனுக்கு உங்களுடைய மகளை திருமணம் செய்து வச்சிங்க? அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது தெரியல. அவர் பேசும்போதெல்லாம் ஒரு நல்ல குடும்பம்னு நினச்சேன், பாரம்பரிய குடும்பம். பாரம்பரியம்னா என்ன பொருள்னு எனக்கு தெரியல, அதுக்காவது பொருள் சொல்லி ஆகணும். ஏன்னா இனிமேல் திருமணம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு சுரண்டல் ஏற்படக்கூடாதுன்னா பையன் தரப்பில் மட்டும் கிடையாது, பொண்ணு தரப்புலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இதை கையாள வேண்டும். நான் என்ன கேட்குறேன், அவங்க ஒரு 20 நாள் கழிச்சோ என்னமோ அப்போவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம சொல்லுவோம், இந்த உதாரணத்தை எவன் சொன்னான்னு தெரியல, முள் மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள் விழுந்தாலும் என்னமோ பிரச்சனை, என்னமோ ஆபத்து, என்னமோ சேலைக்காகத்தான். இது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. முள் என்பது ஆண்கள் அல்லது ஆண்களினுடைய குடும்பத்தவர், சேலை என்பது பெண்களினுடைய குடும்பத்தவர். அப்போது இவளுக்கு மட்டும் அவமானம் அப்படின்னா அப்போது நீ என்ன மரக்கட்டையா, இல்லை அவமானம் அற்றவனா, முதுகெலும்பு இல்லாதவனா, தற்குறியா, என்னன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ ஆத்திரமாக வருது இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு பழமொழி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த வீட்டில் கூட அவங்க அப்பா ஆரம்பத்தில் நீ தான் அனுசரித்து போகணும், புதிய வீடு, புதிய பழக்க வழக்கம். அவங்களும் மனுஷங்க தானே, இல்லை வேறு ஏதாவது ஜூலேருந்து கிளம்பி வந்தவங்களா? இப்போ ஒரு சிங்கமாக இருந்தால் அதனுடைய நடவடிக்கை வேறு, அது சாப்பிடக்கூடியது வேறு, அதனுடைய பழக்கம் வழக்கம் வேறு. மனுஷங்க தானே இவங்க, அதே ஊரில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீ தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மாதிரி இனிமேல் வேறு யாரும் சொல்லக்கூடாதோ அப்படின்னு தோணுது. சில பேர் வேறு கொடியை தூக்கிட்டு வருவாங்க, பெண்கள் இன்னைக்கு வீட்டுக்கு அடங்கிறதே கிடையாது. அது என்ன நாயா பூனையா அடங்கிறதுக்கு? அடங்கிறதே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன அடக்கி வைக்க போகிறீங்களா? அடக்கி வைக்க முடியுமா? யாராவது ஒருத்தரை உங்களால் அடக்கி வைக்க முடியுமா? அவர்கள் அவரவர்களுடைய கடமையையும் அந்த இதையும் வந்து சரியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் வந்து அடங்கா பிடாரியாக இருக்கிறாங்க. எதுக்கு அடங்கா பிடாரியாக இருக்காங்க? இந்த வார்த்தையெல்லாம் எங்கேருந்து வருது? ஆண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சொல் இருக்கா? அடங்கா பிடாரன் அப்படின்னு இருக்கா? இது வரைக்கும் இல்லை. அப்போது பெண்களை ஓயாமல் நீங்கள் வந்து ஒரு படிக்கு கீழே வச்சு அவளை வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவளை வந்து ஒடுக்கிய ஒரு நிலையிலேயே இருக்கிறீங்க. அதனால்தான் ஒரு அந்த மகளினுடைய தந்தையாக இருந்தாலும் ஆரம்ப கட்டங்களில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அனுசரித்து போகுமா. இதைத்தான் இன்றைக்கி சமூகமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. சமூகம் என்ன சொல்லும்? இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைங்க, ஆமாம் 1000 இருக்கும், ஆனால் நீதாம்மா அந்த குடும்பத்தை நீதாம்மா, இன்றைக்கி அப்படி இருக்கும், நாளைக்கு சரியாக போயிடும். ஒரு குழந்தைன்னு வந்துட்டா எப்படியா? நமக்கே இருக்க முடியலையா?
நமக்கு ஒரு குழந்தைன்னு வந்தால் இன்னும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த பெண் வேற சொல்கிறா, இதை தொடக்கூடாது, அந்த வீட்டை வந்து அவ்வளோ கோடி போட்டு 4 கோடி ரூபாய் கட்டி கொடுத்துருக்கேன், நீ வந்துட்டு பூஜை ரூமுக்குள்ளே போகக்கூடாது, சமையல் ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிருக்கிறாங்க. எவ்வளோ அநியாயம் பாருங்களேன். வாழ வந்த வீட்டில் எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம் எனக்கு தெரியல. எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம்? அதான் அந்த ஹஸ்பண்டும் வந்துட்டு உடல் ரீதியாக வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கல்யாணன்றது எதுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நகைக்காக தானா அப்படின்ற ஒரு கேள்விலாம் நிறைய தோணும். பாருங்க, ஒரு கல்யாணம் அப்படின்றது வாழணும், அடுத்த தலைமுறை, ஒரு இன விருத்தி, மனிதனுடைய ஒரு தொடர்ச்சி, மனித இனத்தின் தொடர்ச்சி அப்படின்னு பார்க்குறோம். அந்த வீட்டில், பெண்ணை பெற்ற வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா பிறந்ததுலேருந்து சேமிக்க தொடங்குறாங்க. ஒரு நகை சீட்டு போடுறது, ஒரு புடவை சீட்டு போடுறது, ஒரு பாத்திர சீட்டு போடுறது, இப்படி வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து படிக்க வைக்கவும் செய்கிறாங்க. படிக்க வச்சு அந்த பெண் பிள்ளைகள் வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு தகுதியான ஒரு நிலையில் உருவாக்குனதுக்கு அப்புறமாவும் இன்னும் இத்தனை சவரம் போடணும், பையனுக்கு வந்து மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், கார் வாங்கி கொடுக்கணும், இந்த அளவுக்கு கோடி கோடியாக கொட்டி கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்றது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரியல. அப்போது அவங்க ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ சேமித்து கொண்டு வர்றது அவங்களுடைய வாழ்நாளையே அதில் வந்து கழிச்சிடுறாங்க. அப்படி கழித்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பிள்ளை இல்லை அப்படின்னா இது எவ்வளோ மோசமான ஒரு சீர்கேடு இல்லை? அப்போ இது எங்கே போய் நம்ம சொல்கிறது? இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மாப்பிள்ளை வீட்டில் என்ன கேட்கலனாலும் சரி, நாங்கள் வந்து கொடுத்தாதான் எங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் இருக்கும், நாங்கள் எப்படி என் பிள்ளைய வந்து சும்மா அமுச்சு விட்றது, பெருங்கையார் நம்ம அமுச்சு விட்ருவோமா அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை நம்ம பொண்ணு போய் அங்கே போய் ஏதாவது திட்டு வாங்குவாங்க, அவங்கள பேசுவாங்க, சும்மா வந்துட்டாங்க பேசுவாங்கன்னு சொல்லி இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்செக்யூர்னஸ் நம்ம புரிஞ்சுக்கலாமா? இதைத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேனே, இதுதான் பார்ப்பனர்களினுடைய ஒரு கருத்தாக்கம். இப்படி தான் அவங்க வந்து நம்ம மூளைக்குள்ளே ஒன்றை வந்து திணிச்சு வச்சுட்டாங்க. சங்க காலத்தில் திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் அவங்க மனசு ஒன்றுபட்டாங்க அப்படின்னா கிளம்பி போயிடுவாங்க. அதை வந்து வீட்டில் சொன்னாங்களா, சொல்லலையா, தெரியுமா, தெரியாதா? இப்போது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் பிடிச்சிருக்குங்க, வீட்டில் சொன்னால் நடக்குமான்னு தெரியலங்க, இல்லை வீட்டில் சொல்கிறதுக்கே பயங்க அப்படின்னு நினச்சா ஒரு கட்டத்தில் அவங்க உடன்போக்கு போயிடுவாங்க. உடன்போக்குன்ற ஒரு வார்த்தையை நம்ம வச்சுருந்தோம். இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க? ஓடுகாலி, கேட்குறதுக்கே ரொம்ப ஓடி போயிட்டாங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உடன்போக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா 2 பேரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நடந்தது? வீட்டுக்கு முன்னாடி புதிய மணல் வந்து பரப்புவாங்க. அப்போது நம்ம சிமெண்ட்டு தரையெல்லாம் இல்லை இல்லையா, மணலை வந்து புதுசாக கொண்டு வந்து பரப்பிட்டு இந்த பெண் இருக்கா இல்லையா மணமகள், அவளை வந்துட்டு நல்லா குளிப்பாட்டுவாங்க. நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வச்சு குளிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி பையனையும் மணமகனையும் குளிப்பாட்டி கொண்டு வருவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுப்பாங்க. வீட்லேயே தான், வீட்டுக்கு முன்னாடியே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு பந்தலை போட்டுட்டு, இவ தான்மா இவனுக்கான மனைவி, இவன் தான் இவளுக்கான கணவன், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வந்து உளுத்தம் களியால் செய்யக்கூடிய கிட்டத்தட்ட நம்ம வடை மாதிரி வச்சுக்கோங்களேன், எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து அதை வந்து உணவாக கொடுத்துருக்குறாங்க. இப்படித்தான் திருமணங்கள் நடந்திருக்கு. தாலி கட்டின வழக்கம் கூட இருந்த மாதிரி நமக்கு தெரியவில்லை. இப்போ இந்த சூழலில் இது அப்படியே இன்றைக்கி எடுத்து பாருங்கள். புடவைக்கு அவ்வளோ செலவு பண்ணுறோம், கடைசியில் அந்த புடவையை என்னைக்கு கட்டுறோம் அப்படின்னு தெரியல. அடுத்தது வந்து இன்விடேஷன் அப்படின்ற ஒரு பேரில், அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு அலப்பறம் இருக்குது பாருங்கள். இவர் இந்த கோபி சுதாகர் பாவங்களில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஐயோ, இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரே ஒரு டவலை வச்சுக்கிட்டு ஒரு அலப்பறம் அவங்க பண்ணுவாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன் அப்படின்னு எல்லாத்துலேயும் கண்ட மேனிக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. இவ்வளவு செலவு பண்ணுறவங்க ஒரு நாளாவது அந்த மணமகன் சரியான மனநிலையில் தான் இருக்கிறானா, அவனுக்கு வந்து உடல் அளவில் கல்யாணம் செய்கிறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு சான்றிதழ் வாங்குறாங்களா? நம்ம சுயமரியாதை திருமணத்தில் என்ன நடக்குது? அந்த பையன் வந்து சரியான மெடிக்கல் சர்டிஃபிகேட் முதல்ல முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம். நம்ம ஐயா பெரியாரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் என்பது ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட், அவ்வளோதான். இந்த காரணத்துக்காக நம்ம வந்து இணைஞ்சு இருக்கிறோம். ஒருவேளை இதில் வந்து கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு சொன்னால் பிரியறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்குது. இந்த மனநிலையை நம்ம உண்டாக்குற வரைக்கும் இதை பற்றி நம்ம பேசுகிறதுல பயனே கிடையாது. அப்போது இது தான் வந்துட்டு அந்த பெண் வீட்டு மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் என் பொண்ணுக்கு எவ்வளோ நீ எவ்வளோ வேணாலும் செய்யலாம், ஆனால் அந்த பொண்ணு நல்லா வாழ்ந்துருக்கிறாளா? அப்போ அந்த பொண்ணு நல்லா வாழணும் அப்படின்னா அப்போ என்ன மாற்றம் வரணும்? நான் இதை கொடுக்க மாட்டேன், எல்லாருமே முடிவெடுக்கணும். இல்லை, அப்படிதான் தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு வீட்டில் போய் அந்த மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு நம்ம பொண்ணு அவதிப்படுமோ இதனால் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. ஏன் அந்த பயம் வருதுன்னு கேட்குறேன் நான். அப்போது ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெண் வாழ வரா,
அவங்க வந்து உங்களுடைய தலைமுறையை அவள் தாங்குறா. உங்கள் வீட்டில் வந்து இன்னும் கேட்டால் விளக்கேற்றுறது, விளக்கேற்றி வைக்கிறா. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து பராமரிக்கிறா, பேணி பாதுகாக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வந்து இன்செக்யூர் ஃபீலோட ஏன் வைக்கிறீங்க? அயோக்கியத்தனம் இல்லையா உங்களுக்கு? உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பெண் வந்திருக்கிறா அப்படின்னா அவளை இப்படி தான் நடத்துவீங்களா? உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா ஒரு காஃபி கொடுப்பீங்க, இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உணவு பரிமாறுவீங்க, அவங்க இருக்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுக்குறீங்க இல்லையா? சாதாரண ஒரு விருந்தினருக்கே நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணும் பொழுது வாழ்க்கையே வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறா, வாழ்க்கையே உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறா. அப்போ உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? அது என்ன பெண்கள் இல்லாத வீடாது? பெண்ணே கிடையாதா? அந்த இடத்துல வெறும்னே ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா? இல்லையே. ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே இன்னொரு பெண்ணுக்கு வாழ்வதற்கான ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இது ரொம்ப காலமாக பெண்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு கொடுமை தான். இதில் வேற எந்த காரணமும் கிடையாது. ஆண் தான் வந்துட்டு ஆண் தான் வந்து பெருமை மிக்கவன் அப்படின்ற அந்த உணர்வு எங்கேருந்து வருது? வேலைக்கே போகாட்டியும் கூட அந்த ஆண் அப்படின்றவன் அவனுக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுக்கணும். அதுலேயும் ஊர்லெல்லாம் வந்து 100 கோடி எல்லாம் கொடுத்து வேலையை வேற தொழில் செய்யறதுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்கன்னு அந்த குடும்பத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ எதுக்குமே கையாலாகாத ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு பெண் வாழ வந்திருப்பா? அப்போ இதெல்லாம் கூட சகிச்சுக்கிட்டு வாழ வந்திருக்கிற ஒரு பெண்ணை நீங்கள் எப்படி நடத்த வேண்டும்? அவளை வந்து நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும். சரி, தூக்கி வச்சு கூட கொண்டாடாடி குறைந்தபட்சம் அவளோட ஒரு மனுஷியாவது நீங்கள் நடத்தி இருக்கணும் இல்லையா? அப்படி கூட இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ஒரு உயிர் பறி போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. இது யாராலையுமே ஜீரணிச்சிக்கவே முடியாது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த பெண் படித்தவள், அவளுக்கு ஓரளவு சமூக அந்தஸ்து இருக்குது. இதையெல்லாம் எதிர்த்து அவள் வாழ்ந்திருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இன்றைக்கி தோழி விடுதி மாதிரியான விடுதிகள் இருக்குது. குறைந்தபட்சம் தனக்கு இருக்கக்கூடிய பணத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த மாதிரியான விடுதிகள்லையோ அல்லது வந்து நீங்கள் வேற எங்கேயாவது வெளியில் போய் ஒரு ஹாஸ்டல்லையோ தங்கி இருந்து உங்களுடைய சொந்த காலில் நீங்கள் நிற்க வந்து யோசிச்சிருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு அனைத்து பிள்ளைகளுக்கும் பாடம் நடத்துகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை எங்கேயாவது போய் நல்லா இருக்கணும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சி நல்லா இருக்கணும், அது குடும்பம் குட்டியுமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வாழ வேண்டிய ஒரு வயசில் இந்த அளவுக்கு வந்து ஒரு காரில் போயிட்டு அதில் வந்து பாய்சனை குடிச்சிட்டு சாகிறது அப்படின்றது ரொம்ப பெரிய மன வருத்தங்க. இவ்வளோ படிச்சிருந்தும் கூட இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறது அப்படின்றது அந்த முடிவைக்கு வந்து இந்த சமூகமும் தூண்டி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படிப்பு பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போது ஆண்கள் தரப்புலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது என்னதான் படிச்சிருந்தாலும் அவங்க வந்துட்டு கார் கேட்குறதோ இல்லை பைக் கேட்குறதோ அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவே இருக்கிறதா பார்க்க முடியுது. அது ஒரு மாதிரி சுயமரியாதை சார்ந்த விஷயமாகவும் இருக்குது. ஒரு பொண்ணுடைய சுயமரியாதை யோசிக்கிறாங்க, யோசிக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு நகை கொடுத்து ஒரு வண்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்றது ஒரு பொண்ணுடைய சுயமரியாதை சீண்டுது. இன்னொரு பக்கம் ஆண்களுடைய சுயமரியாதையும் அதில் அடங்கி இருக்குது. நாம் போயிட்டு ஒரு வண்டி கேட்குறோமே, நாம் சம்பாதிக்கவும் ஒரு வண்டி கேட்குறோமே, அந்த சுயமரியாதை உணர்வு ஏன் அவங்களுக்கு வரமாட்டேதுன்னு நினைக்கிறீங்க? இதில் படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறீங்க? அதாவது ரொம்ப வருஷமாக பெண்கள் வீட்டில் இருந்து நான் எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கணும். ஏன் வந்து பெண் சிசு கொலை நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? உசிலம்பட்டியில் ஓயாமல் பெண் சிசு கொலை நடந்ததற்கு காரணம் என்ன? அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அது கடைசியாக முடிகிற வரைக்கும் ஒரு இடத்துலையும் தாய் வீட்டிலேருந்து சீர் வரணும், தாய் வீட்டிலேருந்து எல்லாமே பார்க்கணும், அண்ணன் தம்பி செய்யணும். அதுலேயும் வந்து சும்மா அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடாது, ஊரே மெச்சுற மாதிரி செய்யணும். அது அந்த ஊர் எதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஊர்லாம் இன்றைக்கி வந்து நிற்குமா? அந்த ஊர்லாம் இன்றைக்கி அந்த உயிரை காப்பாற்றி கொடுக்குமா? இல்லை. அப்போ ஊரே மெச்சுற மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சா அவங்க நோட்டை அடிக்க முடியும். அவங்க வீட்டில் என்ன வசதி வேணாலும் இருக்கலாம், ஒரு விவசாயம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு நெசவு தொழிலாக இருக்கலாம், இல்லை ஒரு மீன் பிடிக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம். எல்லா தொழிலையும் எல்லா நேரமும் வருமானம் வரும்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கும் இல்லையா? அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் நான் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த பெண் வந்து எனக்கு அடிமை, ஆனால் அவங்க வீட்டிலேருந்து எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்போ நீ ஆண்மகனா வேறு ஏதாவதா? தெரியல, எனக்கு என்னன்னே தெரியல. அப்போ அவள் பெண்ணா இல்லை வந்து ஏடிஎம்மா? அப்போது இந்த மனநிலையை வந்துட்டு ரொம்ப வருஷமாக நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் ஆடி கார் கேட்டேன், அவங்க இந்த காரே வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பக்கத்தில் கேட்கும்பொழுது அப்போ நம்மளும் அந்த அளவுக்கு கேட்கணும். அப்போ அந்த அளவுக்கு கேட்காட்டி நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் கம்மி. இதில் வேறு சில பேர் என்ன அப்படின்னா, எதுவுமே கேட்கலையா அப்படின்னா பையனுக்கு ஏதாவது குறை இருக்குமா? இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு யார் காரணம்?
அப்போது ஒருத்தன் வந்து நல்லபடியாக எனக்கு வரதட்சணையே வேண்டாம், எனக்கு பெண் கிடைச்சா போதும், எனக்கு வந்து ஒரு மனைவி நல்லபடியாக இருந்தால் போதும்னு நினச்சாலும் கூட இந்த சமூகம் என்ன கேள்வி கேட்குது, ஒருவேளை அவனுக்கு ஏதாவது உடல் அளவில் குறை இருக்குமா, இல்லை அவன் சரியாக படிக்காமல் இருந்திருப்பானா, ஸ்டேட்டஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படி கேட்க நினைக்குதுன்னா அப்போ என்ன காரணம்? ரொம்ப வருஷமாக இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 60 வருஷத்துக்கு மேலே வரதட்சணை தடுப்பு சட்டம்னு இருக்குது இல்லையா? அப்போ இதுக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை வழக்குகள் வாபஸ் வாங்கியிருக்குன்றத பாருங்கள். ஏன் வாபஸ் வாங்கினாங்க? ஏன்னா இதுக்கு மேலே இதில் எந்த முன்னேற்றமும் இருக்க போகிறது இல்லை. நம்ம வழக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த யார் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் குடும்ப மானம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வாபஸ் வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த காவல்துறையிலேயே இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாங்க. அது பெண் மகளிர் காவல் நிலையமாக இருந்தாலும் சரி, ஆண்கள் காவல் நிலையமாக இருந்தாலும் சரி, மகளிர் காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு ஆணாதிக்கம் இருக்குது. அதனால் என்ன நடந்தாலும் சரி, நீ வந்து புருஷனோட இருக்கிறது தான் உனக்கு கௌரவம். அது எப்படி கௌரவம்னு எனக்கு தெரியல. ஒரு ஒப்பந்தம்னு இருந்தால் அந்த ஒப்பந்தம் மீறுகின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிறது அப்படின்றது இயல்பு. நீங்கள் வந்து ஒரு வீடுக்கான ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருளுக்கான ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் இது ஒப்பந்தமாக மாறி இப்படி ஒரு நிலைப்பாடு வந்தால் தான் இதிலேருந்து நம்மளால் மீள முடியும். அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது தான் பார்க்க முடியுது. ஒரு ஒப்பந்தம் போடுறோம், தேவைப்பட்டால் இருக்கலாம், இல்லைனா பிரிஞ்சிக்கலான்றது ஈஸியான மெத்தடாக இருக்குது. ஆனால் அதில் வந்துட்டு ஒரு சிக்கல்குரிய விஷயம் என்னன்னா, இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறோம், 2.5 கோடி ரூபாய் செலவு, 70 லட்ச ரூபாய் கார் கொடுத்து கல்யாணம் பண்ணுறோம். அந்த ஒரு ப்ரெஷர் ஏறுது இல்லை, இவ்வளோ கிராண்டாக பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு இன்னொரு திருமணம் பண்ணுறதா, அதை டிவோர்ஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ப்ரெஷர் ஒன்று உண்டாகுது இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு வாஸ்தவமான ஒரு கேள்வி. இன்னும் கேட்டால் ஆரம்ப காலகட்டங்களில் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை. ஏங்க சொத்துரிமை கொடுக்கல அப்படின்னு கேட்டால், அதான் கல்யாணத்துலேயே எல்லாத்தையும் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டங்களில் சொத்துரிமையும் இருக்குது, கல்யாணமும் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், அந்த பெண் எப்படி நினைப்பா, நமக்கு சொத்து உரிமையும் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் பங்கு இருக்குது, ப்ளஸ் கல்யாணமும் இவ்வளோ விமர்சையாக பண்ணியிருக்கிறாங்கன்னா வேறு வழியே இல்லை, நாயோ நரியோ, நம்ம கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன், இவனோட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட, அதுலேயும் 4 பேர் மெச்சுற மாதிரி வேற வாழணும் இல்லையா, 4 பேர் ஒன்றும் வேற சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனால் வேற வைராகியம் இல்லாமல் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வைராகியம் வைத்த பெண்களை கூட நீங்கள் சாகிற அளவுக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அங்கே டார்ச்சர் இருக்கும். அந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்து பத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும்னு சொல்கிறதுக்கும் அதுதான் காரணம். நிச்சயமாக இந்த சொசைட்டி முழுக்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை வந்து ஆண்கள் கிட்ட இருந்தாலும், பிரச்சனை செய்தவர்கள், கொடுமை செய்தவர்கள் அதாவது மணமகன் வீட்டாராக இருந்தாலும் அந்த பெண் தான் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். அப்படி ஒருவேளை அவள் இப்படி வந்துட்டான்னா அவளுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு பேர் வச்சுருக்காங்க, வாழாவட்டி. குழந்தை பிறக்கலை அப்படின்னா மலடி. இப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வை என்ன? பக்தி இலக்கியத்தில் காரைக்கால் அம்மையார்னு ஒரு அம்மா, அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழத்தால் பிரிஞ்ச குடும்பம். அது வியாபாரம் செய்யும் பொழுது அந்த கடைக்கு வந்து ஒரு வாடிக்கையாளர் வர 2 மாம்பழத்தை கொடுக்குறார். இந்த அவருடைய கணவன் புனிதவதி காரைக்கால் அம்மையாருடைய கணவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாம்பழத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வான்னு சொல்கிறார். சரின்னு கொடுத்துட்டு வந்தாச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் வராரு. சிவனடியாருக்கு அந்த பழம் வச்சிடறாங்க, ஒரு பழம். கொஞ்ச நேரம் கழித்து சாப்பாட்டுக்காக புருஷன் வராரு. வந்த உடனே சாப்பாடு போட்டு இந்த பழத்தை வைக்கிறாங்க, 2வது பழம் வச்ச உடனே அவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்குது, இன்னொரு பழத்தை கொண்டு வா. அவங்க சொல்லியிருக்கணும், அடியாருக்கு வச்சுட்டேன்னு. அவங்க சொல்லலை. என்ன நினச்சாங்கன்னு தெரியல, கடவுள்கிட்ட போய் வேண்டுறாங்க. கடவுள் ஒரு பழம் கொடுத்ததாக அந்த புராணம் சொல்லுது. கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே இது முதல் பழத்தை விட ரொம்ப ருசியாக இருக்குது, உண்மையை சொல்லி இது நான் கொடுத்த பழம் தானா? இல்லைங்க, கடவுள்கிட்ட இருந்து கேட்டேன். இது எப்படி கடவுள் எப்படி கொடுத்துருப்பாரு? எங்கே இன்னொரு தடவை வரவழைச்சு காட்டு. சரின்னு வரவழைச்சு காட்டுறாங்க. பார்த்த உடனே பழம் மறைஞ்சி போயிடுது. எப்படி மறையுதெல்லாம் இந்த மாதிரி லாஜிக் கொஷின்ஸ் இங்கே கேட்கக்கூடாது. அப்போது மறைஞ்சிருச்சு. உடனே கொஞ்ச நாள் கழித்து இவர் வந்து வியாபாரம் செய்கிறதுக்காக வேறு ஊருக்கு போகிறாரு, கப்பலில் போகிறாரு. இவர் கப்பலில் போகிறதுக்கான தேவையான அனைத்து பொருட்களையும் மாமனாரே கொடுத்து அனுப்புகிறார். அந்த ஊருக்கு பாண்டிய நாட்டுக்கு போனதுக்கப்புறமா ஆள் அட்ரஸே இல்லை. என்னடா நடந்ததுன்னு இவங்களும் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஊரில் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காரு. சரின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க.
இந்த காரைக்கால் அம்மையாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே அந்த பல்லக்கில் இருந்து அவங்க இறங்குறாங்க. இறங்கின உடனே வேகமாக திப்பு 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 திப்புன்னு வந்து அங்கே கணவர், இன்னொரு மனைவி, கல்யாணமானவங்க, ஒரு குழந்தை, பெண் குழந்தை, 3 பேரும் காலில் விழுந்துடுறாங்க. காலில் விழுந்த உடனே எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா ஒரு புருஷன் போய் பொம்பளை காலில் விடுறதானே. அப்போ அவர் சொல்கிறாரு, இவ பெண் கிடையாது, இவ தெய்வம், இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. சரின்னு அந்த நேரத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னா, கடவுளே, என்னுடைய கணவனுக்கு பயன்படாத இந்த இளமை, யாருக்கு? கணவனுக்கு. அப்போ இவங்களுக்கு இளமை தேவை இல்லையா? என்னுடைய கணவனுக்கு பயன்படாத இந்த இளமை எனக்கு வேண்டாம். என்ன வயசான தோற்றம் கூட கேட்கல, என்ன பேயா மாத்திரு இப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க பேய் வடிவத்தை எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள நீங்கள் கோவிலில் போனீங்கன்னா இன்றைக்கி உட்கார்ந்த ஒரு சிலையில் வந்து நீங்கள் பார்க்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, அப்போது கணவனுக்காக தான் உங்களுக்கு இளமையா? இல்லற வாழ்க்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி வாழ்க்கையே இல்லை. அப்போ ஏன் வந்து அந்த இளமை இருந்தால் என்ன பிரச்சனை? என்னன்னா, 4 பேர் 4 விதமாக பார்ப்பான். அப்போ என்னை நான் தற்காத்து கொள்ள முடியுமா? இதுதான் சமுதாயத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ நான் வந்து ஒருத்தனை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நிராகரிக்கிறேன், இல்லை என்னுடைய கணவன் என்னை நிராகரிக்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னால் தனியாக வாழக்கூடிய ஒரு ஸ்பேஸை இந்த சமூகம் எனக்கு கொடுத்துருக்கா? ஓயாமல் கொடுக்காதனால்தான் நம்ம ஓயாமல் இந்த மாதிரியான கொலைகளையும் தற்கொலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போது அந்த இடம் மட்டும் எனக்கு இருந்ததுன்னா, நான் தனித்து வாழக்கூடிய ஒரு இடத்த எனக்கு இந்த சமூகம் கொடுத்திருந்தால், அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. இவங்க கடைசியாக சாகணும் அப்படின்ற முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. இவ்வளோ படிச்சிருந்தோம், இவ்வளோ வசதி இருந்தோம், இந்த முடிவை எடுத்தது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. அவங்களே இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, அப்போ சாமானிய மக்களினுடைய நிலைமை என்ன? அப்போ அவங்க அனுசரித்து அப்படியே போய்கிட்டே இருக்கணுமா? இப்போ இந்த சூழலில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்னவாக பிறக்கும்? பாரதிதாசன் கேள்வி கேட்குறாரு, படித்த இடத்துல தாங்க, நல்ல படித்த பெண்ணுக்கு தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும், இல்லாட்டி எப்படி இருக்கும்? கலர் நிலமாக இருக்குமே அது. அந்த குழந்தைகளால் என்ன பயன்? படிக்காத பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளே பயன் கிடையாதுன்னு பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சிகரமாக பேசுகிறார். அப்போ அவர் இன்னைக்கு இருந்திருந்தார்னா என்ன பேசுவார்? அப்போ இந்த மாதிரியான ஒரு பெண்கள், இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன யோசிக்கும்? எங்கள் அப்பா 100 சவரம் வாங்குறாரு, நான் 200 சவரம் போட்டு வர பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படி தானே நினைக்கும். அப்போது இந்த சிந்தனை மாற்றம் வராத வரைக்கும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த சிந்தனைக்கு யார் காரணம்னு சொன்னால், ஆணாதிக்க மனநிலை. ஆணாதிக்க மனநிலையை யார் கொண்டு வந்து புகுத்துனாங்கன்னு சொன்னால், நாங்கள் மேலே, நாங்கள் வந்து தலையிலேருந்து பிறந்தவங்க, அதனால் எங்களுக்கு எல்லாமே. நீங்கள் தலையிலேருந்து பிறந்தவங்க அப்படின்னா, உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்க எங்கேருந்து பிறந்திருக்கிறாங்க? அவங்க தலையில் பிறக்கலைங்க, காலுக்கு கீழே தலையிலேருந்து பிறந்தவங்க இருக்கிறாங்க, தோல்லேருந்து பிறந்தவங்க இருக்கிறாங்க, தொடையிலேருந்து பிறந்தவங்க இருக்கிறாங்க, கால்லேருந்து பிறந்தவங்க இருக்கிறாங்க. அதுக்கும் கீழே இருக்கிறவங்க தான் பெண்கள். அப்போது எந்த அளவுக்கு இந்த சிந்தனையை நம்முடைய புத்திக்குள்ளே புகுத்தி இருக்கிறாங்க, இதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்குறோம். அதனால தான் நம்ம வந்துட்டு சாதியை எதிர்த்துட்ருக்குறோம். அதனால தான் சமத்துவத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எத்தனை பெண்கள் எத்தனை இடங்களில் சாதிச்சிட்ருக்குறாங்க. எல்லா இடங்கள்லையும் அவங்களால கால் பதிக்க முடியுது. கருவறைக்கு கூட கால் பதிக்க முடியலையே அப்படின்றதுக்காக சட்டம் கொண்டு வந்துட்டோம். ஆனால் அந்த சட்டத்தை செயல்படுத்த முடியுதா? அதுக்கு வந்து இன்றைக்கி ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா நாங்கள் மட்டும்தான் கோவில் கருவறைக்குள்ளே போய் பூஜை செய்ய முடியும், நாங்கள் தான் வந்துட்டு பிறப்பின் வழியாகவே எல்லா ஆற்றல்களையும் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து கிளைம் பண்ணது இல்லையா? அங்கேருந்து ஏற்பட்ட ஒரு சதி வேலை தான் இப்படி ஒவ்வொரு புத்திக்குள்ளேயும் ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாயிடுச்சு. இதை மாற்றுற வரைக்கும் இதிலிருந்து தீர்வு கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். இறுதியாக பார்க்கும்போது இப்போ தான் வந்துட்டு பாலியல் துன்புறுத்துக்கு உள்ளான பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இதே போல் அவங்க வந்துட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்றது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்க்குறீங்க? அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டியது இருக்குது? நிச்சயமாக இதில் வந்துட்டு நமக்கு ஆரம்பத்திலேருந்தே இதை வந்து கொண்டு வரணும். இப்போது இந்த பாதிப்பு அடைந்த அந்த பெற்றோர்கள் கூட இப்போ தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திக்கலாம், ஏதாவது சொல்லி சரி பண்ணிக்கலாம். ஒரு கட்டத்தில் அந்த பெண் வந்து சொல்கிறா, உங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, என்னோட மாமனாரும் மாமியாரும் உங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, ஆனால் வீட்டுக்கு போனால் நிலைமையே வேறு, எல்லாத்தையும் வந்து பூட்டி பூட்டி வைக்கிறாங்க, வெளியில் கூட வர முடியல. அப்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு அடிமையாக வச்சுருக்குறாங்க, அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. அப்போது தனக்கு ஒரு பாதிப்பு வர்ற வரைக்கும் நான் வந்து வெளியில் சொல்ல மாட்டேன்,
இந்த மனநிலை வந்து மாறணும். இந்த மனநிலையை மாற்றுறதுக்காக தான் இன்றைக்கி அரசும் வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பாலியல் கொடுமைக்கு அந்த மாணவி வந்து புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன புகார் கொடுத்தாங்களோ அது வெளியில் சமூக ஊடகங்களில் பரவுது. லீக் அவுட் ஆகிடுச்சு. எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆகக்கூடாது, ஆனால் எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆகிடுச்சு. இந்த மாதிரியான வழக்குகளுக்கு லீக் அவுட்டே ஆகக்கூடாது. இப்போ அந்த மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா, இவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி இவளை இந்த மாதிரி செஞ்சவன் யார், அவன் மேலே அசிங்கம் இல்லையா, அதை வந்து நீங்கள் பேச வரணும். இப்போ இந்த மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறமாவும் அவளுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாங்க இல்லையா, ஒரு ஆலோசனை கொடுத்து, இல்லை தைரியமாக நில்லு அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை தொடர்ச்சியாக நடத்தி அந்த குற்றம் இழைத்த அந்த நபருக்கு, ஞானசேகரனுக்கு வந்து தண்டனையை பெற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எத்தனை சாட்சிகள் வந்தனோ அந்த ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சியாக மாறலை. ஏன் மாறலைன்னு கேட்டால் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த கவுன்சிலிங் தான் இன்றைக்கி ரொம்ப தேவை. அப்படி தான் இன்றைக்கி வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த உளவியல் ஆலோசனை அப்படின்றது இன்னும் பல இடங்களில் பரவ வேண்டும். அப்படி பரவுனா தான் இது வந்து சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும். அடுத்தது எனக்கு வந்து இருக்குது, நான் வந்து செய்வேன், எனக்கு வந்து இது பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலையை மாற்ற வேண்டும். யாராக இருந்தாலும் என்ன, இப்போ உங்களுக்கு இருக்குது, நீங்கள் செய்கிறீங்க, ஒருவேளை இல்லாதவன் என்ன பண்ணுவான், இல்லாதவங்க அந்த கட்டாயம் ஏற்படுது. அப்போ இல்லாதவன் வீட்டில் வந்து கல்யாணம் நடக்கக்கூடாதா, அந்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் வேண்டாமா, அப்போ அந்த பெண்கள் என்ன ஆவாங்க, அப்போ அந்த பெண்கள் வந்து அப்யூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ சாத்தியங்களை இந்த சமூகம் உருவாக்குது இல்லையா. அப்போது இந்த மனநிலையை தான் உடைக்கணும். இந்த மனநிலையை மாற்றணும் அப்படின்னா கீழே இருந்து தான் அதை வந்து நம்ம கொண்டு வந்து ஆக வேண்டும். ஒரு கட்டத்தில் பெண் சிசு கொலை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போது தொலைக்காட்சி வழியாக ஒரு பாடல்லாம் போடுவாங்க, தொலைக்காட்சி வழியாக ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஏற்படுத்தினாங்க. கருத்தம்மா அப்படின்ற படமே அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண் சிசு கொலைக்கு ஒரு எதிரான ஒரு படம் தான். அந்த குழந்தைக்கு வந்துட்டு சாகடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தை இன்னொருத்தர் எடுத்து வளர்த்து அதை வந்து மருத்துவராக்கி அந்த மருத்துவர் அந்த அப்பாவுக்கு வந்து சிகிச்சை பார்ப்பாங்க அப்படின்றது தான் அந்த கதை. அப்போது ஒரு குழந்தை வந்துட்டு வாழ்கிறது அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது, அது சாதிக்கக்கூடிய பெருமை அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது தான் அந்த கதை காட்டும். அப்போது இதை பாருங்கள், ஒரு ஊடகத்திலேருந்து, ஒரு கல்வித்தளத்திலேருந்து, சமூக நிலைப்பாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் இதை கொண்டு வந்தால் தான் இது வந்து சரியான ஒரு நிலைக்கு வரும். எனக்கு வந்து இருக்குது, எனக்கு சக்தி இருக்குது அப்படின்னு செய்யக்கூடிய அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நபர்களையும் கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது என்பது தான் சரியானது. உங்களுக்கு இப்போ இது எங்கேருந்து வருது தெரியுமா, ஒருவேளை நான் இந்த கேஸுக்குன்னு சொல்லலை, ஒருவேளை இது எப்படியா வந்திருக்கு அப்படின்னா, அவரும் ஒரு ஆண் இல்லையா, என்னதான் அப்பாவாக இருந்தாலும் அவரும் ஒரு ஆண். அவர் சின்ன வயசில் அவங்களுடைய மனைவியை எப்படி நடத்தியிருப்பார், அவங்களுடைய மனைவி வீட்டிலேருந்து என்னெல்லாம் எதிர்பார்த்துருப்பாரோ அதை தன்னுடைய மகளுக்கு கொடுக்கறதுக்கு கூட அவர் முன் வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் இந்த ஒரு வழக்கை மட்டும் வச்சு சொல்லலை, பொதுவாகவே சாதாரணமாக பெண்களுக்கு வீட்டில் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மகள் வந்து வீட்டுக்கு வருவாள். வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட வந்து ரொம்ப சொல்ல முடியாது, அம்மா கிட்ட வந்து சொல்லுவாள், இந்த பாரு என்னை இங்கே அடிச்சிட்டாங்க, அங்கே அடிச்சிட்டாங்க, என்னடி இது குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா வந்து தன்னோட பின்புறத்தை வந்து காட்டுவாங்க. பார்த்தியா ஒரு பட்டையாக விழுந்திருக்கிறே, என்னம்மா இது உங்கள் அப்பன் தாண்டி, உங்கள் அப்பன் இந்த வயசில் வந்து போட்ட சூடு இது அப்படியே இருக்குது பார்த்தியா, இன்றைக்கி நாங்கள் நல்லா இல்லையா, இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கலையா. இந்த நார்மலைசேஷன் தான் இந்த ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்குது. அப்போது ஒருவேளை அவர் வந்து மாறி இருக்கலாம், அல்லது இவங்களே இன்னும் கூட அனுசரித்து போயிருக்கலாம். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, 80 வயசு, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக அவங்களுக்குள்ள மன வாழ்க்கை. அப்போது அவங்க வந்து எந்த சண்டையுமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, என்னங்க கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, இத்தனை வருஷம் தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு நாள் கூட நீங்கள் சண்டையே போட்டது இல்லையா. ஆமாம் போட்டதே இல்லை. எப்படிங்க இது நடக்கும். ஒன்றும் இல்லை, தேன் நிலவுக்கு நாங்கள் குதிரையில் சவாரி பண்ணிகிட்ருந்தோம். அப்போது போயிட்டே இருக்கும்போது அந்த குதிரை வந்து முரண்டு பிடிச்சிது. அப்போ என் கணவர் சொன்னார், இது உனக்கு முதல் தடவை அப்படின்னு குதிரையை பார்த்து சொன்னார். அப்புறம் கொஞ்சம் நேரம் சரியாக போயிடுச்சு. அப்புறம் போயிட்டே இருந்து மறுபடியும் அது முரண்டு பிடிச்சிது. அந்த குதிரையை பார்த்து இது உனக்கு 2வது தடவை அப்படின்னாரு.
மறுபடியும் 3வது தடவையும் அது வந்து முரண்டு பிடிச்சிது. பிடிச்ச உடனே தன்னுடைய சட்டை பையில் இருக்கக்கூடிய கன் எடுத்து சுட்டுட்டாரு. ஒன்று நான் மனைவி எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன புதுசில் தேன் நிலவுக்கு போகும்போது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொல்லி நான் கேட்டேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, இது உங்களுக்கே அநியாயமாக தெரியலையா, இது உனக்கு முதல் தடவை அப்படின்னு சொன்னார். அத்தோட நான் வந்து விட்டுட்டேன். அப்போ இப்படித்தான் சில குடும்பங்கள் நிர்பந்தத்தின் பெயரால், அதாவது பயமுறுத்தலின் பெயரால் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதனால் இந்த மனநிலை வந்து மாற வேண்டும். அப்போது அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மகளுக்கு இது வந்து நார்மல். அதாவது தனக்கு ஏற்பட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியல, அதனால் பொண்ணோட விஷயத்தை புரிஞ்சிக்க முடியல. அது டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் முதல்ல புரியணும் இல்லையா? அதனால் இது வந்து நார்மல். ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி அடித்தா அது நார்மல், அப்படி அடிக்காட்டி தான் ஏங்க அடிக்கலை அப்படின்னு கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையை இந்த சமூகம் ரொம்ப வருஷமாக சொல்லி வச்சிருக்கு. இப்போ குடிகாரன் குடிச்சிட்டு வந்து தன்னுடைய மனைவியை வந்து ரோட்டில் போட்டு அடித்தாலும் நம்ம யாராவது கேட்க போனோம்னா உடனே என்ன சொல்லுவான், இது என் குடும்ப விஷயம். உன் குடும்ப விஷயம்னா 4 சவுத்துக்குள்ளே தானே நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த குடிகாரனோட அம்மா வந்துடுவாங்க, இல்லை இல்லை அது நான் பார்த்துக்கிறேன், என் மருமகளை நான் பார்த்துக்கிறேன். ஆனாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, குடிச்சிட்டு வந்து அடிக்கக்கூடியது அப்படின்றது ரொம்ப நார்மலாக நடக்கும். ஏன்னா இது இந்தியாவில் ஒரு நார்மல், இதை வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த நார்மலைஸ் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் சரியாக வரும். அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸை நார்மல் ஆக்குறாங்க. இப்போ இவருக்கு அப்போ எப்படி இருந்திருப்பாரு, அப்பா வந்துட்டு தன்னுடைய மனைவி வீட்டிலேருந்து இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய மகளுக்கும் நான் இந்த மாதிரி செய்யணும், அப்போ நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட 2 மடங்காக என் மகளுக்கு வந்து நான் செஞ்சு கொடுப்பேன், இது என்னுடைய பெருமை அப்படின்னு இது வந்து அவமானம்னு அப்பா வந்து நினைக்க தோணணும். என் பிள்ளைய படிக்க வச்சுருக்கிறேன், என் பிள்ளைய வேலைக்கு போகிற மாதிரி நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன், என் பிள்ளைக்கு அறிவில் வந்து நான் இத்தனை அளவுக்கு கொடுத்துருக்குறேன், அதனால் என் பிள்ளைக்கு நான் வந்து எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, அவளே ஒரு வரம் தான் அப்படின்னு என்னைக்கு அந்த அப்பா நினைக்கிறாங்களோ, என்னைக்கு இந்த சமூகம் அதை அங்கீகரிக்குதோ அன்றைக்கி தான் இது மாதிரியான பிரச்சனைகள் தீரும். மற்றபடி இங்கே சட்டம் வந்தாச்சு, அதுக்கான காவல்துறையும் வந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஏன் வந்து இந்த மாற்றம் நடக்கலை அப்படின்னா, முதல் முறை அந்த தவறு நடக்கும் பொழுதே அதற்கு வந்து புகார் கொடுப்பதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்க வேண்டும். இல்லை பார்த்துக்கலாம், அனுசரித்து போ, இதுக்கப்புறம் எனக்கு நடக்கலையே உனக்கு தானே நடந்திருக்கு, இந்த மாதிரி கை கழுவுற வரைக்கும் மாற்றத்தை எதிர்பார்ப்பது கஷ்டம். இப்போது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, 300 சவரன் போட்டாங்க, இந்த ஆண்டாலாம் எடுத்து கொடுத்தாங்க, இவ்வளோ சீர்வரிசை செஞ்சாங்கன்னு சொல்கிறதெல்லாம் பெருமையாக சொல்லக்கூடாது, அதை பெருமையாக பார்க்கக்கூடிய பார்வை மாற வேண்டும் அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க, மிக்க நன்றி.